அண்ட் அர்ச்சனா தினேஷை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க மணிக்கிட்ட. முன்னாடி பார்த்தீங்கன்னா தினேஷ், மணி, விஷ்ணு, அர்ச்சனா எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடில் விஜய் வர்மா, விசித்ரா, மாயா இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் அர்ச்சனா வச்சு கலாச்சிட்டு இருந்தாரு. பணப்பெட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு நேற்றுலேருந்து. இந்த மாதிரி பேசுகிறது அர்ச்சனாவுக்கு பிடிக்கல. அண்ட் தினேஷும் விஷ்ணுவும் ஏஞ்சி போன பிறகு மணிக்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது, இந்த சைடு வரவே எனக்கு பயமாக இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லிட்டே இருக்காங்க, நான் நடுவில் கடந்து அல்லாடுறேன். அங்கே போனால் அவங்கள பற்றி இவங்க பேசுகிறதும், இங்கே போனால் இவங்கள பற்றி அவங்க பேசுகிறதும் மாற்றி மாற்றி நான் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் மணியுமே ஆமாம், கொஞ்ச நாளாக ரீசெண்ட் டேஸில் அவர் அதிகமாக இது மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு கூட பிடிக்கல, சில கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்ற மாதிரி மணி வந்து தினேஷை சொல்லிட்டு இருக்காரு. அர்ச்சனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 வாரம் வந்து ஒரு கொஞ்சம் அமைதியாக இருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாக கலாய்க்கிறாரு, அதிகமாக ஓவராக பேசுகிறாரு. நான் வந்து பழகின பழக்கத்துக்காக அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து பொறுத்து போயிட்டுருக்கேன், இல்லைனா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் மணி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுனாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிவிடு, அதுதான் நல்லது, நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு இருக்காரு. சொல்கிறேன் அப்படின்னு இருக்கும்போதே தினேஷ் வந்து அங்கே உட்கார்றாரு. அண்ட் அர்ச்சனா கிட்ட பாட்டு பாட அப்படின்னும் போது மூடு சரியில்லை, நீங்கள் தான் மூடை அப்செட் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது, இதுக்கே மூடு அப்செட் ஆனால் எப்படி, இன்னும் அதிகமாக பண்ணால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் கேட்குறாரு. பண்ணுங்க அப்படின்னு அர்ச்சனா செம டென்ஷனில் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்ரா வேறு தினேஷ் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க காலையில். ஆக்சுவலாக அர்ச்சனாவை கூப்பிட்டு விசித்ரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தினேஷை பற்றி, எப்படி ஒரு மனுஷன் ஒரு பொம்பளைக்கு மதியை கொடுக்கலன்னா எப்படி அவன் மதிக்கப்படுவான் அப்படின்ற மாதிரி, எப்படி இவரை வந்து நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்க. நேற்று நடந்த டாஸ்கில் வேறு எல்லாரும் வந்து டிஸ்அக்ரி கொடுத்துருவாங்க விசித்ரா பேசினதுக்கு, அது வேறு அவங்களுக்கு செமகாண்டு. பணப்பெட்டி பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே 7 லட்சம் தான் இருக்குது. சாயந்தரம் தான் தெரியும் அந்த ட்விஸ்ட் என்னென்னு, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்படி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.